வணக்கம் சார். எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா உனக்கா? கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சிட்டாயா எல்லாரும்? என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? இந்நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமாக நிக்கிறீங்க? என்ன சேராச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம் தெரியலையே. சார் யோ கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எப்படிலாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ, முதல்ல இவனை வெளிய பிடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ ஏன் ஹெல்மெட்யாப்பா இந்தாப்பா. ஐயோ பட்டி கொடுக்குறேன். இந்த சீக்கிரம் புரியா எடுத்துட்டு போயா 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 நீ. நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜயா? விஜயனாவே வெட்டினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனிக்கு அப்படியே சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன். ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துப்பாக்கி தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போடாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் திருவா உனக்கு எல்லா உதவி நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த என் அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதுண்ணே. நடிப்பதான் என்னோட வாழ்க்கை, நடிப்பதான் என்னோட குறிக்கோள், நடிப்பதான் என்னோட லட்சியம், நடிப்பதான் என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்னை மீட் பண்றீங்க. நான் சொல்றேன் நண்பா, ஆண்டாள் தெருவுக்கு நுழைஞ்ச உடனே கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவில் இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரன், இதுக்கு முன்னால் 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், என்னப்பா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசை ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதுண்ணே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றாளே, அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணல்லிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கா. அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவனுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி விமலா. தண்ணி பாரு. ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? சாரு யாரு பாருன்னு பேசா போறியா?
சார் எங்க பெரியமா பையன் சினிமா நடிக்கிறக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் தான் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போவியா பாப்பா? என் கண்ணு மாட்டிட்டல. சரக்கெல்லாம் நல்லா வருதா? வாடா இந்த 5 இந்த அப்படி இந்த 100 ரூபாய் கொடு. ஆனா உங்களுக்கு 2 அரை கொடுங்க. ஏண்டா என்ன பண்ணா? சார் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வைக்க சொன்னா 50 ரூபாய் கமிஷன். அண்ணா இல்ல நான் தியேட்டர் பக்கத்துல பிரியாணி தான வாங்கி போய் சாப்பிட்டேன். சட்டை கட்டிட்டு வாடா. இவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. நேரா உதயம் தேட்டர் போறேன். விஜயகாந்த் படம் தாயக ஓடுது. 50 ரூபாய் கூட வைக்க கூடாது. ஓடிப்போம். நெக்ஸ்ட் 2 கேஸ் சாராயம் எடுத்துக்க, 50 பொட்டல் எடுத்துக்க. தெருவில் 1 ரூபாயும் டீ குடிக்க கூடாது. எடுத்துப்போம். தூக்கி சரிங்கண்ணே, இதோட எனக்கு 25,000 ரூபாய் கமிஷன் வரணும்ண்ணே. வாங்கிக்கலாம் போட. இப்பதான் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன். கஞ்சா வழக்க கடை கொடுப்பானா பேங்க்ல? என்ன காசு வச்சுட்டு இருக்கான்? சார் 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 புதுசா வந்திருக்கிற குடித்தனக்காரர் நீங்க தானே சார்? ஆமா. டீ காபி நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா. போலிட்டு ஹார்லிக்ஸ் அதெல்லாம் வேணாம். தண்ணி இருந்தா கூட. ஓ தண்ணி பார்த்தியா? போய் அனுப்பி வைக்கிறேன். சார் 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 தண்ணி கேட்டீங்களா? ஆமாயா. தண்ணி எத்தனை பாக்கெட் சார் வேணும்? பாக்கெட்லயா? பக்கெட்ல தான் வேணும். பக்கெட்லயா? சார் தண்ணி என்கிட்ட பாக்கெட்ல தான் கிடைக்கும். முதல்ல எனக்கு குடிங்க, அப்புறமா நான் பக்கெட்ல கொண்டு வரேன். யோ என்ன அது? தண்ணி கேட்டா சாரா வேற அடிக்குது. ஆமா சாராயம் தான் கொடுத்தேன். ஆந்திரா வர சுத்தமான சரக்கு வேணாம். தெருவெல்லாம் கேட்டு பாருங்க. யோ நான் குடிக்க தண்ணி கேட்டையா? ஓ அந்த தண்ணியா? அது நம்மகிட்ட கிடைக்காது. ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் செவத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. நான் நடிக்க வந்திருக்கேன். இந்த அப்படி. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாபு. இந்த சாராயம் போட்டெல்லாம் கஞ்சா விற்கிறது என் தொழில். காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன். பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன். இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சார் என்ன குடிகாரன் தப்பா நினைக்காதீங்க. குடிகாரன் தான் உண்மையா பேசுவான். இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன். ஓகேமா. பாய் பாய். தோஸ் தோஸ் கை கொடு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு இங்க வரக்கூடாது. ஓகே போ போ போ. எங்க படிக்கிட்ட காலங்கத்தான. ஏய் இந்த காலேஜ் குவிஸ் ப்ரோகிராம்க்கு நீங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலையா? Thank you. Thank you. Thank you. Thank you, Ramacha. Thank you. பாஸ் எல்லாரும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. ஆனா அவ சொன்னாரான்னு பாத்தீங்களா? ஆமா அவ எப்படி சொல்லுவா? அவதான் நம்ம தலைவரை மதிக்க மாட்டேன்டாள. ஜார்ஜ் அவளை சொல்ல வைக்கணும். ஏற்கனவே அந்த திமிர் பிடிச்ச திவ்யா என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? தலைவரே அதை நான் சொல்றேன். உங்களை மங்கியனும் பிங்கியனும் சொல்றா. அது மட்டுமா? நீ கஞ்சா அடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் ஏற்கனவே உன்னை பத்தி பிரின்சிபால்ட்ட போட்டு கொடுத்துருக்காடா. நீ யாரு? உன் அந்தஸ்து என்ன? அவளுக்கு என்னடா தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அவ அப்படியா சொன்னா? ஏய் என்ன பத்தி பிரின்சிபால் என்னடி சொன்ன? உன்னை பத்தி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது தானே நானும் சொன்னேன். என்ன சினிமா குழுப்பட அவளுக்கு? டேய் அவ இவனு பேசினா மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. என்னடி ஜாக்கிரதை? என் தலைவனை பத்தி தப்பா பேசுறது நீ மன்னிப்பு கேட்டே நிறுத்துங்கடா. ஏண்டி ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சைடு ஆர்டிஸ்டோட மக. என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ஆஃப்டர் ஆல் கரஸ்பாண்டன்ட் பையன் சொல்லிட்டு திரியற ரவுடி ராஸ்கல் உன்னோட நான் நடிக்கணுமா? விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டக்கூடாது மிஸ்டர். என்னடி சொன்ன? உன்னை பத்தி தெரியும், உன் குடும்பத்தை பத்தி தெரியும், உன் தெருவை பத்தி தெரியும் எனக்கு. சரிதா நிறுத்துடா. வான்கோழிக்கு மயிலுன்னு நினைப்பு இருந்துச்சுன்னா நான் என்னடா பண்றது? என்னடி சொன்ன?
எட்ரா கைய. வாங்கடி போலாம். ஐயோ குரங்கு. அடரே ஆஞ்சநேயரே, ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தையா, அப்பா ஆஞ்சநேயா, என் கடைக்கு முதல் தடவை வந்திருக்கேன். என் கடையை நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. ஐயோ குரங்கு மாமி மங்கி. மங்கி இல்லடி, ஆஞ்சநேயரே. இது யாரோட குரங்கு? நம்முடைய குரங்கு. நடிக்கிற குரங்கு மாதிரியே இருக்குது. நான் இல்ல, அது இல்ல அப்படியா? மூடு போய் உக்காரு. நேத்து தான் ஒரு ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. ரெண்டுக்கு சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்திருக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவர் கடையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஏ குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்குனாளுங்க. ஏமா இது என்ன குடிக்கிறதுனியா? ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா அட நான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன்? குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் கேட்டமா? அம்மா கிட்ட தண்ணி கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம். ஓ அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் புருஷன் குடிப்பாரு, அவர் தெய்வம். எங்க அப்பா வெளியில அழிஞ்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தண்ணி கேட்டாங்களா? எங்க அம்மா தண்ணி கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? அதனால எங்க அப்பா காய்ச்சிட்டு போயிட்டாரு. அதனால எங்க அம்மா கிட்ட யார் தண்ணி கேட்டாலும் எங்க அம்மா அழுகுறாங்க. அழுகாத. அது சரி, அப்ப இதுல இருக்குது என்னது? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? சரி அது இருக்கட்டும். உங்க அப்பா அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாருல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, என் எதுக்கு நின்னு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு. இவரு பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிமா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார்? என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த பரப்பேன். ஆமா ராசத்தி, நீ உட்கார். The point is to need confidence and not qualification. You see, the country is running through a very bad law and order situation. The police are running, criminals are running, not catching. This particular situation is very bad for the country. So the most important thing is not concentration, not qualification, but confidence. Am I right? என்னடி பாக்குற? என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் பாக்குறியா? பைத்தியம் தாண்டி. தினம் ஒன்னையே நினைச்சு உன் பின்னாடி சுத்துனேனே, நான் பைத்தியம் தான். Hi dear, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். मैं तुमसे प्यार करता हूं. ఓ ఎంత బ్యూటీ ఫిగర్ అను. ఏమే ఇన్ని భాషల మాట్లాడతాను? ఏ ఊరు నీవే? எந்த ஊரினி? தனியா புலம்ப விட்டுட்டேரு. பெண்ணே அபிராமி, அழகு தேவதையே, நான் காலமெல்லாம் உன்னை காணவே கண்களை பெற்றேன். எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முட்டான பாதையில நான் வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கேன். ஏய் மிஸ்டர், நீயா? நான்சென்ஸ். பக்கத்துல படிக்க முடியல, கத்து பேசி பழகணும்னா கடலுக்கோ குளத்துக்கோ போக வேண்டியதானே? நான் என் வீட்டுல நடிக்கிறேன், கத்தி பேசுவேன். உனக்கே கோவம் வருது? பக்கத்துல இருக்கிற நாங்கெல்லாம் படிக்க வேண்டாமா? 24 மணி நேரமும் நடிக்கிறதா என்னோட சிந்தனை. நான் நடிக்கணும்னா கத்தி பேசிதான் பழகணும். நீ படிக்கணும்னா காதை பொத்திக்கிட்டு படி. என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்னோட சுதந்திரம் என்னன்னு நான் காட்டுறேன். எக்கா 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 நீ புது சொக்கா வைங்க. என்னடா இதெல்லாம்? எல்லாம் என் திவ்யாவுக்கு தான். அப்படியா? ஆப்பிள், சாத்துக்குடி, சப்போட்டா, திராட்சை இதெல்லாம் எதுக்குடா? எல்லாம் என் திவ்யா ஜூஸ் பிழிஞ்சு குடிக்கத்தான். இங்க பா, நல்லி, சிலுக்கு, குமரன், மினுக்கு, காஞ்சிபுரம் தட்டு, பனாரஸ் பட்டு, திவ்யா நீ கட்டிக்கிட்டு திருவள்ளம் வளம் வரணும். நான் வேடிக்கை பார்க்கணும். திவ்யா எப்படி இருக்கு? மாமா, இப்ப நீ குடிச்சிருக்க, நாளைக்கு பேசு, நான் பதில் சொல்றேன். குடிச்சாதான் நீ குஷ்பு மாதிரி தெரியற. குடிக்காம என்னத பேசப்பா? விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே, சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, ஸ்ரீதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றலாம் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுச்சி இருக்கு பாரு, அதுல கைப்பற்றனாலும் சொல்ல வந்தேன். ஓஹோ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான்
இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ம். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் காலை தூக்கிட்டு லெஃப்ட் காலை பின்னால தோல்ல தூக்கி போடு. டேய் போஸ்பா. எந்த காலு? இந்த காலை தூக்கு, இந்த காலை பின்னால போடுன்னு. டேய் எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார் முகத்தை ரெடி ரெடி சார் ரெடி ரெடி ரெடி. என்ன சார் கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே. முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுற என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞரை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத மாதிரி விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னமா கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேற ஆண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. ஏய், என்ன வேணும்? மாப்பிள சான்ஸ் பிடிக்க கிளம்பிட்டாப்ல இருக்க. மருமகளையா ஏத்தி அழைச்சிட்டு போ. பின் சீட்டு காலியா தான் இருக்குதா? ஷீ இஸ் லக்கி கேர்ள். அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஏறு ராணி ஏறு. ஏய் வரும்போது ஒரு ஆஃப் வாங்கிட்டு வாடி. இவங்களோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. ஏய் பாத்தியாடி மாப்பிள எப்படி கலக்கிட்டு போறாருன்னு? கவலைப்படாதடி, ராத்திரி இந்த பக்கம் தானே வரணும். ஏய் 7 மணிக்கு எல்லா கடையும் மூட சொல்லுங்க. கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க. நீங்களும் கெட்டப்ப வாங்க. ஓகே ராணி, அசத்திரவா. சுனிதா சுனிதா, உன் பேரை சகசிரநாமம் படிக்கிறேன் பாரு. ஆமா, இது ஒண்ணும் குறைச்சல. வேற என்னத்துல குறைச்சால்? எனக்கு ஒரு தாலியும் கட்ட மாட்டேங்கிற, தாரமாவும் வச்சுக்க மாட்டேங்கிற. இப்பவே உன்னை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் சுனிதா, கோபிச்சுக்காத சுனிதா. வா பெட்ல உட்காந்துக்கிட்டு பேசலாம். ஆமா, என்ன ஷூட்டிங்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, நடிக்கவும் விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கே நான் உனக்கு சின்ன விடாவோ பெரிய விடாவோ இருக்கணும்? மறுபடியும் சொல்றேன், நீ கோபிச்சுக்காத சுனிதா. நீ எனக்கு கோபுர கலச மாதிரி. முதல்ல உன்னை கும்பிட்டுட்டு தான் நான் வேற கோயிலுக்கே போவேன். நான் எல்லாரையும் ஆர்டிஸ்ட் அனுப்புறது உண்மைதான். அது மாதிரி உன்னையும் அனுப்பிச்சேன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா போயிட்டான்னு என்கிட்டயே கேட்பேன். அப்புறம் எனக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவேன். சரி சரி வா, மூட கெடுக்காத, குடும்பம் நடத்தலாம். என்னங்க இது இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். நீ குளிச்சிட்டு வந்திருக்கேன், நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓட ரோஜா, சினிமா எடுக்கலாம். ஏ ராணி, வலையில மீன் சிக்கிடுச்சு, இனிமே உன் வேலையை காட்டு. சார் குட் மார்னிங் சார். சார் நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார் உங்களுக்கு கால்ஷீட் மந்த் எண்ட்ல வேணுமா, மந்த் பிகினிங்ல வேணுமா? இல்ல ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார் அது இருக்கட்டும் சார், இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார், நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா கரெக்ட், நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம்? இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில வளர்ற மாதிரி உளறிட்டு இருக்கான். முழுசும் வளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன். என்ன கிளாமர்னு பாருங்க.
சார் சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா? ஓ அத கேக்குறீங்களா? பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்களேன். எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே. சார் ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. உள்ள வாங்க. வாங்க. அம்மா ஐயா அப்பா 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 ஐயா குட்டாயா குட்டாயா ஐயோ அப்பா ஐயா அப்பா ஐயா கீழ விழுங்க ஐயோ சார் தெரியாம பண்ணேன் சார். ஆமாடா சார். என்னடா கேட்ட? ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டு. ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா என்ன குரங்கு படம் கொண்டு வராம இருப்பா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி அடிச்சு படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண முடியாது. நாய இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்த நானே ஏறி மிதிச்சு கொண்டுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல இதுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தாடி. அண்ணே ஒரு 10. எதுக்கு 10? மருந்து வாங்கணும்ண்ணே. எதுக்கே மருந்து? கொடுங்கண்ணே. இந்த தொலை. ஆமா, எப்படி அடிபட்டுது? பீடிக்கு நெருப்பு கிட்ட தூக்கி போட்டு கொண்டு நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா வந்துட்டல, நீயா கொடுக்க மாட்டியா? நல்லா இருப்படா. அப்பா 16 சப்பானி மாதிரி ஆக்கி விட்டாங்களே. பாத்தியா? இத பாத்தியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்தேன், இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வார்ன் பண்றேன், மைண்ட் இட். திவ்யா, ஐம் சாரி திவ்யா. பாஷா படம் சூப்பர். ரஜினி சார் அசத்திட்டாரு. மொட்டை மாடி என்னடி மொட்டை மாடி கிட்டவாடி என்னடி கிட்டவாடி சொல்றேன்டி. நீ சொல்ல வடையிறியே அந்த விஜய பத்தி சொல்றேன். என்னாச்சு? அப்ப அந்த திவ்யா கிட்ட சொல்ல வடையிறான் தெரியுமா? நிச்சயமா இருக்காது. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அந்த திவ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ புடிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். ஏதோ புருஷன் வேணும்னு அலையிறியே, அதனால சொன்னேன். வலைய வீசினா மட்டும் போதாதடி, வளைச்சு பிடிக்கணும். சரி, புடிச்சு காட்டுறேன். விஜய் எங்க போன? வாழை காணோம். வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா வாழை காணோம். ஏய், யார் மணி? போடி வெளிய. ஏய், பொண்டாட்டி தான் வாடி போடின்னு பேசுவாங்க. நீ என்ன போடின்னு சொல்லிட்ட? அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்ட. அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. நான் உனக்கு சோப்பு போடல வந்தா நீ பாட்டு குளிச்சு நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை போய் குளிக்கலாம். குளிக்கிற பத்தி ஒண்ணு இல்ல. உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மாக்கு சோப் போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன் வா. யாரும் வெகு பண்ணதுல வாயா. உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுல தான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? யோ, நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன். அதனாலதான் புருஷன் வேணும்னு ஒன்னு தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சல்? யோ, அப்படி கொஞ்சம் மேல வாயா. மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படியே கொஞ்சம் இடுப்புல ஊழல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில எவ்வளவு சைக்கிள் அடிக்கிறாமே. என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா, உன்னை லவ் பண்ணதான் வந்திருக்கேன். இத பார், நான் நடிக்க வந்திருக்கேன். வீணா இங்க விளையாடாத. கெட் அவுட். யோ, எனக்கு கோவப்பட தெரியுயா. தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பாக்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா ஒன்ன தயா கட்டிக்குவேன். யார் அவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார், ஊர் கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இது தெருவுல யார பத்தி வரான்னு சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய்,
இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? Stupid. இந்தா தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு போடு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தானே பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா. 2 பேத்துல யாருக்கு முதல்ல போடுறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன், பைத்தியம் ஆயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா. காதல் பைத்தியம் ஆயிட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னமா இது ஆம்பளை மேல இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பத்தி பட்டி இருந்தா கொடுத்து விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகா மாறிடுத்து. ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்கிரியாயிட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, ஐ வெரி சாரி திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா. இப்படி நீ கோச்சிக்கவே தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் பாருங்க சார், ஏன் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே பொண்ணா லட்சணமா. அடக்கமா போமா, போமா போ. பேசாம போமா. வா வா, அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற? வா போலாம். இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? சுடுகாட்டு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய். ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சேச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர்னா எனக்கு மாட்டி விடேண்டி. ஏண்டி, அவ என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணிக்கொடி. இது பாருடி குரங்கு. ஏய், இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி. என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. அதான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார். அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல. சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன். அப்படிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? சார், நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, 1 குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் அவங்க எஜமா.
வேறண்ணே காட்டிட்டான். எப்பா என்ன சவிக்குமா? நல்லா இருக்கப்பா. அம்மா உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்களே, கீழே உட்கார்ந்து இருந்தியா? இந்த அம்மா வீட்டோட மாப்பிளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா இருந்தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிச்சிட வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, ஏன்ட சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டதுல இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு. அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவு தேவைடா. ஏக்கா ஏக்கா திவ்யா ஏக்கா வெளியே போயிருக்கா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, அந்த உத வைக்கிற பையன் திவ்யாவை சைட் விட்டுருக்கான். திவ்யா சொன்னதான் தாமதம். நம்ம பசங்க பறந்து போய் பந்தாடி பஞ்சர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இனிமே ஒரு பையன் திவ்யாவை திரும்பி பார்க்க மாட்டான். செத்துக்கிட்டு தொலைக்க போறான்டா. வளையட்டுமே, செத்த என்ன, நாட்டுக்கு ஒரு ஓட்டு குறையும். ஹலோ, நான் உன்னை அனுதாபத்துல பார்க்க வரல. இனிமே நீ அடி வாங்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணதான் வந்தேன். நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். புளியாரப்பா, கணபதி, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைங்க. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் பாரு. யார் தெரியுமா? நகையை கழட்டு. கேட்டுனாப்பா. சீப்பா, இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? அப்புறம் என்னடா? கழட்டுக்கடா. ஐயா, நீங்கெல்லாம் யாருங்கடா? வரேன்னு சொன்னவன இன்னும் ஆள காணோமே. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயா, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரேன்னு சொன்னவன ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா உதங்க உதங்க. ஏண்டா இன்னுமா அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்க அக்கிரமம் வந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மா வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலு இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா? பணத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். நான் லட்சமா செலவுக்கு கொடுத்தேன். அந்த திமிரு தெனவுட்டு உன்னை தூங்க வச்சிருச்சு. அவளை லவ் பண்ண சொல்லிருச்சு. என்ன சொல்ற சேட்டு? இன்னொத்த சொல்றது, திவ்யாவை காலேஜுக்கு அமிச்சியா இல்ல காதல் பண்ண அமிச்சியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு சேட்டு. திவ்யாவை நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நீ ஆசை காட்டினேன். நானும் அதை மயங்கி கொட்டி கொடுத்தேன். ஆமா. என்னடா ஆமா? நடிக்கும் போல படிக்கும் போல காதல் பண்ண போறாடா காதல். நிச்சயம் இருக்காது சேட்டு. என்ன நிச்சயம் இருக்காது? என் கண்ணு முன்னாலே கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தாடா. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே குடியிருக்கிற தமிழ் சேட்டா நான். எனக்கு கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். பி கேர்ஃபுல்.
2 லட்சம் ரூபா அமுக்கலான்னு வந்தேன், இந்த முண்டா இப்படி பண்ணிட்டாளே. அறிவு கெட்ட பையன் நம்ம திவ்யாவை பத்தி தப்பா பேசுறான். யார் அவன்? என்ன சொன்னா? அந்த சேட்டு மாக்கான் தான் நம்ம திவ்யாவையும் அன்னைக்கு நம்மகிட்ட உதவாங்க அந்த பயலையும் சேர்த்து பார்த்தானா. படிப்பு படிப்புன்னு உயிரை விடுறவன் அவ போய் கண்ட நாய் பின்னாடி சுத்தி வரல. நம்ம திவ்யா தான் போன வாரம் அவனை புரட்டு எடுக்க சொன்னான். திவ்யா நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்க மாட்டேம்மா, இவ்வளவு போய் படிமா படிமா படிமா. ஏக்கா நம்ம சொர்க்கத்துல வீடு கட்டி சொகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவ சோத்துக்கே வழியில அவன் பண்ணிடுவா போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுடா. ஓயாத இந்த அலைகள் மாதிரி நம்ம காதலும் ஓய போறதில்ல. வாழப்போற நம்ம காதலுக்கு எதிர்ப்புங்கிற பேர்ல உங்க மாமா, உங்க அம்மா, அந்த சேட்டு அத்தனை பேரை நமக்கு சாதகமா தண்டவாளத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கைன்ற ரயில் பெட்டியில ஏறணும்னா எந்த போராட்டம் வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்கணும். போராட்டம் எதிர்ப்புன்னு எது வந்தாலும் அதை சந்திக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன் விஜய். வெரி குட் திவ்யா. காதலுக்கு காலங்காலமா யாரும் பட்டு கம்பளம் விரிச்சது கிடையாது. அது மனசுல வெறிய உண்டாக்கி விஸ்வரூபம் எடுக்கிற சமாச்சாரம். அதனால தூக்கமும் போயிடும், ஏக்கமும் அதிகமாயிடும். ஏய் என்ன உனக்கு ஏக்கம் அதிகமாயிடுச்சா? கணேஷ் அக்கா மக அந்த திவ்யா இருக்கல, அவளுக்கும் புதுசா நடிக்க வந்தானே, அதான் ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பைக்ல சுத்திட்டு இருப்பானே, அவனுக்கும் காதலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் தெருவுக்கு வந்துரும் பாரு. நானும் 1.5 வருஷமா காதலிச்சுட்டு வரேன். இந்த கேரம் போர்டுக்கு லவ் போர்டுன்னு பேர் வச்சேன். எப்போ லவ் பேர்ட்ஸ் சாப்பிடுறோமோ? பார்த்திபா சும்மா கடை லவ்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் சுத்துறீங்க. ஆமா என்ன அர்த்தம் கல்யாணி? அந்த லவ்வுக்கு முதல் எழுத்து இருக்கு எல், அதுக்கு லேண்ட் ஆஃப் சாரோன்னு அர்த்தம். புரியும்படியா கொஞ்சம் தமிழ்ல தான் சொல்ல. துக்கத்தின் இருப்பிடமே காதல் தான் அர்த்தம். அப்படியா? அப்போ காதல்னா துக்கம்னு அர்த்தமா? அது மட்டும் இல்ல, அந்த ஓ இருக்கே அதுக்கு ஓஷன் ஆஃப் டியர்ஸ்னு அர்த்தம். கண்ணீர் கடல்னு சொல்றமே அதுதான் அந்த ஓக்கு அர்த்தம். ஓ அப்ப காதல் பண்ணா கண்ணீர் தான் வருமாக்கும். வீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலி ஆஃப் டெத், சாவுங்கிற பள்ளம் தான் வரும். அப்ப காதல்னா முடிஞ்சு போயிடுமா? ஆமாமா. அந்த ஈக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எண்ட் ஆஃப் தி லைஃப், முடிஞ்சு போன வாழ்க்கை. அடடா முடிஞ்சு போச்சா? அப்ப லவ்னா ஃபெயிலியர்னு சொல்லு. No, no, no. Love never fails. Love never fails. Love lives long. Love lives long. You are wrong. You are wrong. You are wrong. Love lives long. Love lives long. Love lives long. இவனுக்கு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்? எவனே நம்ப முடியல. வரான் பாரு பாபு, ஆட்டோ எடுத்து. என்ன பாபு சவிக்குமா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வச்சுனார், சீக்கிரமா கூப்பிட்டாரு. நம்ம ராணி. ராணி என்னாச்சு உனக்கு? அசத்திரியம்மா. ராணி எனக்கு உறக்கம் போய் 5 திவசம் ஆயிட்டு. ஆமா அப்படியே கடவுளை செஞ்சிருச்சு, காலத்து தள்ளு. போய் சேர் எடுத்துட்டு வாடா. ஏமா ராணி போன இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விளாடியா சொல்லு, கேட்பான். ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனில ஷூட்டிங் போயிருந்தேன். உட்காந்து சொல்லு. அப்புறம் ஹீரோயினை கற்பனையில வர வச்சாரு. ஆனா என் கற்பனையில எந்த ஹீரோ வந்தார் தெரியுமா? இப்படி மாத்தி மாத்தி வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முடிவு என்னாச்சு? ஹீரோக்களை பார்த்து வரைய பாருங்கப்பா, லேசா தப்பா வரைஞ்சிடுறீங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்ல. அதனால படம் பார்த்து வரைய பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவையும் வரைய வேண்டியிருக்கோம். அதனால சொல்ல வந்தேன். சரிங்க. அப்பா பக்கத்துல வந்துட்டாங்க, எங்க ஒளியிருந்து தெரியலையே. ஐயோ ஓய் என்ன கேட்ட கூப்பிடு, பாத்துருவோம். இந்த மாதிரி வேணாம், பொம்பளை மாதிரி நடந்துக்க. மாட்டிக்கிச்சு என்னடி? அப்பா வந்ததுக்கு ஒரு ஹாஃப் கிடைச்சது. இந்தா ஊருக்கு வாங்கிட்டு வரலையா மச்சான்? ஆமா கடை வச்சு நடத்துறேன். முகரே பாரு மூதேவி. பாய். பாத்தீங்களா, ஒரு ஆம்பளை தெருவுக்குள்ள தனியா நடக்க முடியுதா? உருப்புடுங்களா நீங்க? இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயிப்போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா?
பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? வேற என்ன? பக்கத்துல உட்கார்ந்தாமா கன்னத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம ஒட்டாமா அதை விட எனக்கு வேற வேற. என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ அதான பார்த்தேன். ச்சே, மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க, புதுசு புதுசா செடி எல்லாம் நட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ, மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடுபட்டு இருக்கேன், செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, ஆத்தான் இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கமாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கசுக்குள்ள போவாங்க. வா, வேற எங்கயாவது போவோம். நானு தூக்கிட்டு போ. ஏன் சுனிதா, பொண்ணை வளர்த்தேன், அவன் என்னையே பொண்ணாக்கி போட்டாலே. நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுருவாளோ? பூட்டும் சாவியும் உன் கையில இருக்கும்போது நீ ஏயா கவலைப்படுற? என்ன சொல்ற நீ? அவளையும் காலேஜ்க்கு அனுப்புன. படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். என்னோட விருப்பம் நடிக்கிறது, என்னையும் அதுக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் இந்த நோவை அங்க சொல்லியா? அவ காலேஜ் போறத கட் பண்ணிட்டா? ஆகா, அருமையான யோசனை. அடி அறிவு களஞ்சியமே, உன்னை வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்குத்தான் அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறானுங்க. நான் ஒண்ணு சின்ன வீடுல பெரிய வீடுதான். ஆமா ஆமா, நீ பெரிய வீடுதான். வா, பிளாட் போகலாம். பாட்டி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா, எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா, தூரத்துல போவோம். நல்ல பாட்டி. அடடே, இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா, அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார், கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார், காய்கறி. சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது, சமைக்கணுமா? நானா? ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ணதான் தெரியும். ஓ, லவ் பண்ண தெரியுமா உனக்கு? எங்க சொல்லிவிடு பாப்போம். அப்பாடா, காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி, விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போ, எப்படி சேலை கட்டுறேன்னு பாக்குறேன். ஹலோ, என்னது தப்பிச்சாங்களா? என்னடா போயிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இருக்கிற அத்தனை பேர் பைக்ல ஜேப்ல கிளம்புங்க. அந்த பையன் கதையை முடிச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்க. திவ்யா, கஷ்டப்பட்ட காதலுக்கு தான் ருசியும் தெரியாது, பசியும் தெரியாது. ஆமா விஜய், ஆனால்தான் நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறது உப்பும் தெரியல, புளியும் தெரியல. மொத்தத்துல காதலுக்கு கண்ணே இல்ல. செஜரா படுப்போம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்துருவோம். என்னது, ஒரே பாயிலியா? ஆமா, அதுல என்ன தப்பு? அந்த தப்பு 1000 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டிய சமாச்சாரம். என்னது, 1000 பேர் நடுவுலையா? அசிங்கம் அசிங்கம். ஐயோ, நான் அதை சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ஓ, கல்யாணம் பண்றது தப்புனா அப்ப ஒரே பாயில படுக்கிறதா ரைட். வா வா வா, வந்து படு, வா. நோ 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 நோ. நீங்க அங்க, நான் இங்க. திவ்யா, என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பாக்கலாம். ஆ. எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம். உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு. காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பார்த்தே ஆகணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்?
கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார்? போன மாசம் ஒரு ஆல்பம் கொடுத்தல, அந்த பையனை டைரக்டர் ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காருப்பா. அப்படியா சார்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கு. நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவன்கிட்ட போய் சொல்லணுமா? சார் கொஞ்சம் இருங்க, வரேன். வெயிட்டா கவனிச்சிடணும். ஐயோ, தரேன் சார், வரேன் சார். ஐயோ, காலங்காத்தால வந்து காதல என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டானே. நான் கண்டது கனவா நிலவான்னு பொண்ணு புரியலையே. நம்ம பையன் ஹீரோவா நடிச்ச படம் 100 நாள் ஓடுச்சுன்னா ரேட்டு 5 லட்சம் ஆக்கிடலாம். அடுத்த படம் 25 வாரம் ஓடுச்சுன்னா ரேட்டு 50 லட்சம் ஆக்கிடலாம். அப்புறம் கோடிதான். அந்த கோடி ஏகப்பட்ட கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் கிடைச்சதுக்கு பின்னால நம்ம ஹீரோவை பத்தி விட்டு நேர தெலுங்குல போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அதுல சம்பாதிச்சு அவனையும் விரட்டி விட்டு நேர ஹிந்திக்கு போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அவனையும் விரட்டி விட்டு நேர ஹாலிவுட்ல போய் சிலுவர் ஸ்டாலினை வச்சு ஒரு படம் எடுத்து அதுல ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு நேர இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்தை வாங்கினதுக்கு பின்னால மந்திரி ஆயிடலாம். மந்திரி ஆனதுக்கு பின்னால மயக்கமெல்லாம் வரும், என்னென்னமோ ஆகும். அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். உலக பெண்களை பணம் போடணும். ஏதோ யோ மார்த்தாண்டா அண்ணே, வா 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 வா. இனிமே நம்ம ஹீரோவுக்கு நீதான் துணி விட்டு தைக்கிற. நான் துணி வெட்டுறவன் இல்லையா, முடி வெட்டுறவன். இருந்தா என்னையா, எல்லாமே சிஸ்டர் தானே. இந்த சிஸ்டர் உன் கையில இருக்கனால முடி வெட்டுற. இதே சிஸ்டர் ஒரு டெய்லர் கையில இருந்துச்சுன்னா துணி வெட்டுவாரு. இதே சிஸ்டர் மந்திரிட்ட இருந்துச்சுன்னா ரிப்பனை வெட்டி திரைப்படம் நடத்துறாரு. இதே சிஸ்டர் மேப்படியா கிட்ட இருந்துச்சுன்னா பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து பாக்கெட்டை வெட்டுறாங்க. அதே சிஸ்டர் ஒரு டாக்டர் கையில இருந்தா சிஸ்டரிங் தாயும் செய்யும் பிரிச்சு ஆபரேஷன் பண்ணுவாரு. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி ஒரு சந்து முக்கில் அது ஒரு சிசரை வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சிசரை பத்தி என்கிட்ட சொல்றியா நீ? சொல்ற. அப்ப டாக்டர் மந்திரி நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா உன்னை பாக்குறப்ப எல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம். என் குரங்குக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா உடனே உங்க இடத்துல ஒரு சங்கிலியை மாட்டி கூட்டி போயிட வேண்டியதான். அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கிறா ராமா. நீயே வச்சுக்க. ஏய், இனிமேல ரோட்ல போறவங்கள கை தட்டி கண்ணடிச்சு கூப்பிடுறது, பார்த்தவன பட்டக்குன்னு கண்ணடிக்கிறது, நேருக்கு நேரம் வந்து அப்படியே நெஞ்சில மோதுறது, வேட்டியை தூக்கிட்டு டவுசர் பையில இருக்க ஆப்ப வெளியே எடுக்கிறது, இந்த லொல்லெல்லாம் இனிமேல வச்சுக்கிறாங்க. மச்சான் என்ன சொல்ற? என்ன சொல்றியா? நம்ம ஆள் ஹீரோ ஆயிட்டான். அடுத்த மாசத்துல இருந்து 1 மாசம் ஃபுல்லா பொள்ளாச்சியில ஷூட்டிங், மறு மாசம் கோபிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறம் அங்க ஹீரோனி பாம்பே. அவங்க 2 பேரும் டூயட் பாடுறப்ப நீ சைலண்ட் கோரஸ் தான் பாடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பூவலி பின்னால போட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, கார்ல என்னென்ன கார் வசதியான கார் இருக்கும் அந்த காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு வெளியில நீங்க என்ன பண்றீங்க நாங்க உள்ள உட்கார்ந்து பாப்போம். நாங்க உள்ள என்ன பண்றோம்ன்றத நீ வெளிய இருந்து பார்த்தாலும் தெரியாது. என்ன என்ன சொல்ற? என்னத்த சொல்ற? சொல்லியாச்சு எல்லாம். ஆமா, தள்ளிருக்க. என்னங்கடி ஏதோ பெனாத்ரா வருதா? வழி எங்கிட்டு இருக்குன்னு தெரியல. நண்பா விஜய், நிப்பாட்டு நிப்பாட்டு. டே ஐயா, உன்னை எங்கெங்கெல்லாம் தர்றது நண்பா? நான் கும்பிட்ட பாதாள காளி, பத்திர காளி, பாண்டி முனி எல்லா தெய்வமும் கை குத்துருச்சு. உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சு போச்சு. டைரக்டர் உடனே உன்னை கூட்டி வச்சுனாரு. மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் அளவு எல்லாம் எடுக்கணுமா. பொள்ளாச்சியில 1 மாசம் ஷூட்டிங். வண்டியை திருப்பு, அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆண்டவா. என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம அனாதியாரம் போட்டிருக்கேன்.